ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு. நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 32. பாவம் பற்றியும் அத்தி இலையாடை அகற்றுவது பற்றியும். அத்தியாயம் 32. பாவம் பற்றியும் அத்தி இலையாடை அகற்றுவது பற்றியும். மிர்தாத், பாவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். மனிதன் எவ்வாறு பாவியானான் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மனிதன் கடவுளின் வடிவம்தான் என்றால் பாவத்திற்கு மூல காரணம் கடவுளாகத்தானே இருக்க முடியும் என்று நீங்கள் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் சொல்லிவிடுவீர்கள். சந்தேகப்படாதவர்களுக்கு ஒரு பொறி காத்திருக்கிறது. உங்களை அந்த பொறியில் நான் சிக்க வைக்க விரும்பவில்லை தோழர்களே. உங்கள் பாதையில் உள்ள அந்த பொறியை நான் அகற்றிவிட்டால் நீங்கள் மற்ற மனிதர்களின் பாதைகளில் கிடக்கும் பொறிகளை அகற்றி விடுவீர்கள். இறைவனிடம் பாவம் இல்லை. மெழுகுவர்த்திக்கு தன் ஒளியை கொடுக்கும் கதிரவன் பாவி என்றால் இறைவனும் பாவிதான். மனிதன் பாவி அல்லன். கதிரவனிலிருந்து விலகி நின்று ஒளிரும் மெழுகுவர்த்தி எரிந்த பின் கதிரவனிடமே சென்று ஒடுங்கி விடுவது பாவம் என்றால் மனிதனும் பாவியே. ஒளிதராத மெழுகுவர்த்தியே பாவி. ஒரு தீக்குச்சி அதன் திரியை பற்ற வைக்கும் போது அது தீக்குச்சியையும் அந்த கையையும் சபிக்கிறது. கதிரொளியில் எரிய வெட்கப்படும் மெழுகுவர்த்தியே பாவி. அது தன்னை கதிரவனிடம் இருந்து திரையிட்டு மறைத்துக் கொள்கிறது. இறைவனின் சட்டத்திற்கு அடிபணியாததால் மனிதன் பாவியாகிவிடவில்லை. சட்டம் பற்றிய தனது அறியாமையை மூடி மறைத்ததே அவன் செய்த பாவம். அந்த அத்தி இலை மேலாடையில் இருக்கிறது பாவம். மனிதனின் வீழ்ச்சி பற்றிய கதையை நீங்கள் படித்ததில்லையா? களங்கமற்ற சொற்களால் சிக்கனத்துடன் சொல்லப்பட்ட அந்த கதை மேலானதும் நுட்பமானதும் ஆகும். கடவுளின் மார்பிலிருந்து புத்தம் புதிதாய் பிறந்த மனிதன், குழந்தை தெய்வம் போல் பிறந்த மனிதன் எவ்வாறு செயலற்று அசைவின்றி படைப்பாற்றலின்றி கிடந்தான் என்பதை நீங்கள் படித்ததில்லையா? சகல தெய்வ அம்சங்களுடன் அவன் பிறந்திருந்தும் ஒன்றும் அறியாத பச்சை குழந்தையாய் உழைப்பின்றி தனது எல்லையற்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் உணராதவனாய் கிடந்தான். ஒரு தனி விதை கண்ணாடி சீசாவுக்குள் மூடி வைக்கப்பட்டது போலத்தான் ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அது அந்த சீசாவுக்குள் ஒரு விதையாகத்தான் இருக்குமே தவிர இணக்கமான மண்ணில் முளைவிட்டு பிளந்து ஒளியேற்றி முளைக்காது. ஒரு செடியாகி முளைத்து வர மனிதனுக்கு இணக்கமான மண்பூமி கிடைக்கவில்லை. உறவு கொண்டவர்கள் முகத்தில் அவன் முகம் பிரதிபலிக்கவே இல்லை. எந்த மனிதரின் செவிகளிலும் அவன் குரல் கேட்கவே இல்லை. அவனது மனித குரல் எந்த மனிதரின் தொண்டையிலும் எதிரொலிக்கவே இல்லை. அவனது இதயம் தன்னந்தனியாகவே துடித்து கொண்டிருந்தது. உலகின் இயக்கத்திலிருந்து வெட்டி எறியப்பட்டு அவன் தன்னந்தனியே உலகில் உலவிக் கொண்டிருந்தான். அவன் தனக்கே அந்நியனாகி போனான். அவனுக்கு சொந்த பணியும் இருக்கவில்லை, பின்பற்றி செல்ல வழியும் இருக்கவில்லை. ஏதேன் தோட்டம் அவனுக்கு ஒரு சௌகரியமான குழந்தை தொட்டில் ஆகி போனது. அமைதியான ஆனந்தமான இடமாகிவிட்டது. செயற்கையாக குஞ்சு பொரிக்கும் நல்ல இயந்திரமாகிவிட்டது. நல்லதும் கெட்டதுமான ஞான மரமும் வாழ்க்கை மரமும் அவனது கை கெட்டும் தூரத்திலேயே இருந்தன. என்றாலும் அவற்றின் கனி பறிக்க அவனது கை நீளவில்லை. அவனது சுவை உணர்வும் விருப்பங்களும் ஆசைகளும் அவனது முழு வாழ்வும் எண்ணங்களும் அவனுக்குள்ளேயே சுற்றி பொதியப்பட்டு மூடப்பட்டு கிடந்தன. மெல்ல திறந்து வெளிவர காத்திருந்தபடி அவன் தானே தனக்கு உதவும் நண்பனாக இருந்தான். தனது பொதியவளுக்கும் கை அவனது கையாகவே இருந்தது. வளமும் ஆற்றலும் புனிதமும் மூடி கிடந்த அவனை வெளிப்படுத்தக்கூடிய உதவும் கரம் எங்கே இருந்து வரும்? இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏவாள்
புதிய மண்ணும் புதிய மூச்சும் அல்லல். ஆதாமின் உடலில் மூச்சும் தான் அவள். அவனது எலும்பின் எலும்பாகவும் சதையின் சதையாகவும் தோன்றியவள்தான் அவள். அங்கே தோன்றிய ஒரு புதிய உயிர் அல்லல் அவள். ஆதாமின் இரட்டை பிறவி அவள். ஆண் ஆதாமும் ஒரு பெண் ஆதாமும். தன்னந்தனியான அவனுக்கு தன்னை எதிரொலிக்கும் ஒரு முகம் தேவைப்பட்டது. அவனது பெயர் எதிரொலிக்கும் வேறு மனிதர் இல்லாததால் அவனது தனிக்குரல் மட்டுமே ஏதேன் பள்ளத்தாக்குகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அவனது ஏகாந்த இதய துடிப்பு அவனது நெஞ்சுக்குள்ளேயே ஒடுங்கி போய்விட, அதன் எதிரொலியை கேட்க ஒரு தோழமை இதயத்திற்காக அவனது இதயம் தவித்தது. உருக்கு தகடு சக்கிமுக்கி கல்லில் உராயும் போது தீப்பொறிகள் பல பறப்பது போல எரியாத மெழுகுவர்த்தியின் இரு பக்கங்களிலும் பற்ற வைப்பது போல. மெழுகுவர்த்தி ஒன்றுதான், திரி ஒன்றுதான், தீ ஒன்றுதான். ஆனால் இரு முனைகளிலும் பற்ற வைக்கப்படுவது போல. சீசாவில் அடைபட்டிருக்கும் விதை வளமான மண் தேடி முளைத்து தனது இரகசியங்களையெல்லாம் வெளிப்படுத்துவது போல. அவ்வாறுதான் தன்னுணர்வு அற்றிருந்த ஒருமை இருமை கொண்டு உராய்விலும் எதிர் அம்சத்திலும் தனது ஒருமையை உணர்கிறது. மனிதன் இறைவனின் மெய்யான வடிவம் கொண்டவன். ஆதி பிரஜையான இறைவன் தன்னை ஒரு ஆதி சொல்லால் வெளிப்படுத்திக் கொள்கிறான். அந்த சொல்லும் பிரஜையும் புனித புரிதலுக்குள் ஒன்றிணைந்து நிற்கின்றன. இருமை ஒரு தண்டனை அன்று, ஒருமையின் இயல்பிற்குள் அமைந்திருக்கும் இயல்பான வழிமுறை அது. தெய்வீகத்தை வெளிப்படுத்த தேவையான அம்சம் அது. வேறு விதமாக நினைப்பது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம்! அந்த பிரம்மாண்டமான வழிமுறை மனித வாழ்வின் 70 ஆண்டுகளிலோ அல்லது 6 கோடி ஆண்டுகளிலோ கைகூடும் என நினைப்பது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனம்! கடவுளாவது என்பது அவ்வளவு அற்பமான விஷயமா என்ன? ஏதேனிலிருந்து மனிதன் தன்னை ஒன்றுபடுத்தி மீட்டெடுக்கவும், தனது தெய்வீகத்தை அவன் முழுமையாக உணரவும், இறைவனோடு இரண்டர கலக்கவும் முடிவிலா காலத்திற்கு துரோகம் செய்துவிட்டு, மனிதனுக்கு அற்பமான 70 ஆண்டுகளை மட்டுமே ஒதுக்கிய இறைவன் கொடூரமானவனா, கஞ்சனா? இருமையின் வழி மிக நீண்டது. நாட்காட்டிகள் கொண்டு அதை அளப்போர் மூடர்கள். விண்மீன்களின் சுழற்சியை நிரந்தரம் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. அடங்கி போய் அசைவில்லாமல் படைப்பாற்றலின்றி இருந்த ஆதாம் இருமை பட்டவுடனே அவனுக்குள் செயலூக்கம் பிறந்தது. முழு ஆற்றலோடு அவன் இயங்க ஆரம்பித்தான். தன்னை வெளிப்படுத்தி கொள்ள படைக்கவும் தொடங்கினான். ஆதி மனிதன் இருமை நிலை அடைந்ததும் செய்த முதற் காரியம் என்ன? நன்மை தீமை மரத்தின் அறிவுக்கனியை உண்டதுதான். அதன் மூலம் இந்த உலகை தன்னை போலவே இருமை கொண்டதாய் அவன் ஆக்கி கொண்டான். அதன் பிறகு எந்த பொருளும் முன்பு காணப்பட்டது போல் கலங்கமற்றதாய் இயல்பானதாய் இருக்கவில்லை. ஒன்று அவை நல்லன ஆயின, அல்லது தீயவையாய் ஆயின. பயனுள்ளவையாய் அல்லது தீங்கு செய்வனவாய், இனியனவாய் அல்லது கசந்தனவாய் ஆயின. எல்லாமே எதிரெதிர் முகாம்களாக பிரிந்து காணப்பட்டன. அதற்கு முன் எல்லாமே ஒன்றாய் இருந்தன, ஒரே பண்பு கொண்டவையாய். ஏவாளை அறிவுக்கனி உண்ண தூண்டிய பாம்பு அனுபவ குறைவு கொண்டதென்றாலும் அழுத்தமான குரலில் அவளை தூண்டி இருமை உணர அனுபவம் பெறத்தானே பேசியது. அதன் குரலை முதலில் கேட்டவள் ஏவாளே. அதனால் அவள் அதன் சொல்லுக்கு இணங்கியதில் அதிசயம் எதுவும் இல்லை. அவள் ஒரு சாணைக்கல். அவள் மூலமாகவே ஆதாமின் மறைந்து கிடந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டன. அவ்வாறு வடிவமைக்கப்பட்ட கருவி அவள். அந்த ஆதி மனிதனின் கதையில் அந்த ஆதி பெண் இரகசியமாய் ஏதேன் தோட்டத்தில் அலைந்து திரிந்து, உடல் நடுங்க, இதயம் கூண்டு பறவை போல் சிறகடிக்க, கண்கள் தென்பட்ட வழிகளையெல்லாம் தேடிச் செல்ல, வாயில் எச்சி ஊற, ஆசை காட்டும் கனியை நடுங்கும் கரங்களால் பறித்தெடுத்த காட்சி அடிக்கடி உங்கள் மனக்கண்ணில் வந்து போகவில்லையா?
அவள் அந்த கனியை பறித்து அதன் மென்மையான தசை பகுதியை பற்களால் கடிக்க கனநேர இனிப்பும் தனக்கும் தன் சந்ததிக்கும் நிரந்தர கசப்புமாக மாறிய அந்த காட்சி உங்களை மூச்சு முட்ட செய்யவில்லையா? அவளது துடுக்குத்தனத்தை கடவுள் முன்கூட்டியே தடுத்திருக்கலாமே. கதையில் வருவது போல் பின்னால் கண்டித்ததை முன்னால் செய்திருக்கலாமே என்று உங்கள் மனம் விரும்பவில்லையா? ஆதாம் அவள் பேச்சை கேட்காமல் போகிற அளவுக்கு அறிவும் துணிவும் பெற்றிருந்தால் என்ன என்று நீங்கள் நினைக்கவில்லையா? கடவுள் குறுக்கிடவும் இல்லை, ஆதாம் அதை தவிர்த்திடவும் இல்லை. கடவுள் தாம் அல்லாதவராக இருக்க விரும்பவில்லை. அவருடைய திட்டம்தான் அது. மனிதன் இருமையில் நெடுவழி போக வேண்டும். ஒரு புரிதலின் மூலம் அவன் தன்னை ஒருமைப்படுத்தி கொண்டு தனது மன உறுதியையும் திட்டத்தையும் அவன் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே இறைவனின் திட்டம். ஆதாம் விரும்பினாலும் கூட தன் மனைவி தந்த கனியை அவனால் உண்ணாமல் இருந்திருக்க முடியாது. அவர்கள் இருவரும் ஒருவரே ஆனதால், ஒருவர் செயலுக்கு மற்றவரும் பொறுப்பானவர் ஆவதால், தன் மனைவி உண்ட கனியை அவனும் உண்பது அவனது பொறுப்பாகிவிட்டது. நன்மை தீமை மரத்தின் கனி உண்டதால் ஆதாமின் மீது இறைவனுக்கு வெறுப்பும் கடும் சினமும் ஏற்பட்டதா? அவர் அதற்கு தடை விதித்திருந்தார். ஆனால் ஆதாம் அதை உண்டே தீருவான் என்பது அவருக்கு தெரியும். அவன் அதை உண்ண வேண்டும் என்றே அவர் விரும்பினார். அதை உண்பதால் ஏற்பட போகும் விளைவுகளையும் அவற்றை எதிர்கொள்ள தேவையான சக்தியையும் அவன் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவனுக்கு சக்தி இருந்தது, அதனால் அவன் உண்டான். அப்புறம் அவன் அதன் விளைவுகளை எதிர்கொண்டான். அதன் விளைவு மரணம்தான். மனிதன் இருமையில் மும்முரமாக ஈடுபட்டு இறைவனின் உள்ளப்படி உடனே அமைதியான ஒருமையில் இறக்கிறான். அதனால் மரணம் ஒரு தண்டனை என்று. இருமையில் அமைந்துள்ள வாழ்வின் ஒரு கட்டம்தான் அது. இருமை இயல்பாகவே எல்லாவற்றையும் இருமைப்படுத்தும். எல்லாவற்றிற்கும் ஆனதொரு நிழலை உருவாக்கிவிடும். ஆகவே ஆதாம் தனது நிழலை பெற்றான். அதுதான் ஏவாள். அவர்கள் இருவரும் தமது வாழ்வுக்கான நிழலை பெற்றார்கள். அதுதான் மரணம். ஆதாமும் ஏவாளும் மரண நிழலை பெற்றிருந்தாலும் அவர்கள் இறைவனின் வாழ்வில் நிழலற்று வாழ்ந்திருப்பார்கள். இருமை தொடர்ந்து உள்ள உரசல். இந்த உராய்வு எதிரெதிர் அம்சங்கள் என்ற மாயையை வழங்கும். இது சுய அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். எதிர்மறைகள் போல் காணப்படுவன உண்மையில் சுய முழுமை கொண்டவை, தன்னிறைவு கொண்டவை, ஒரே முடிவுக்காக கைகோர்த்து செயல்படுபவை. அந்த முடிவு பரிபூரண அமைதி, ஒருமை, புனித புரிதலின் சமநிலை. ஆனால் மாயை உணர்வுகளில் வேர்விட்டு நிற்பது. உணர்வுகள் நிலைத்திருக்கும் வரை மாயையும் நிலைத்திருக்கும். அதனால்தான் தனது விழிகள் திறக்கப்பட்ட பின் ஆதாம் கடவுளுக்கு பதில் சொல்கிறான். நான் உமது குரலை தோட்டத்தில் கேட்டேன். எனக்கு பயமாக இருந்தது. காரணம், நிர்வாணமாக இருந்தேன். அதனால் நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மேலும் அவன், என்னுடன் இருக்க தாங்கள் அனுப்பிய பெண்தான் எனக்கு அந்த மரத்தை காட்டினாள். நானும் உண்டேன் என்றான். ஆதாமின் எலும்பும் சதையும் அல்லாமல் ஏவாள் வேறு தனி ஆள் அல்லல். இருந்தாலும் ஆதாமிடம் பிறந்த அந்த நானை கவனியுங்கள். விழிகள் திறந்து கொண்ட பிறகு அவை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தன. ஏவாளை விட்டு விலகி தன்னை தனி ஆளாக கடவுளை விட்டும் கடவுளின் அனைத்து படைப்புகளை விட்டும் பிரித்து பார்த்தன. இந்த நான் தான் மாயை. புதிதாக திறந்த விழியின் மாயையின் பண்பு கடவுளை விட்டு பிரிந்து நிற்பது. இது ஒரு பொருளும் அன்று, யதார்த்தமும் அன்று. அதன் மரணத்திற்கு பிறகுதான் மனிதன் மெய்யான தனது சுயத்தை உணர்வான். அந்த சுயமே கடவுளின் சுயம். புறவிழி இருண்டு அகவிழி ஒளி பெறும்போது அந்த மாயை காணாமற் போய்விடும். ஆதாம் குழப்பமடைந்து திகைத்தாலும் அது வலுவாக சதி செய்து அவனது கற்பனையை வசீகரித்து வளர்த்தது. என்னுடைய சொந்தமான சுயம் என்று ஒருவன் சொல்லும்போது அவனுக்கு சுயம் பற்றிய தன்னுணர்வே இல்லை என்று பொருள். அவனது பிரம்மை அது. வெறும் மாய கவர்ச்சி அது. மாயையின் புகழ்ச்சியில் ஏமாந்தவன் அவன்.
ஒரு மாயையான சுயத்தால் கவரப்பட்டு புகழப்பட்டு இருந்தவன் ஆதாம். அது மிகவும் பொய்யானதாகவும் நிர்வாணமாகவும் இருப்பதை அவன் உணர்ந்து வெட்கப்பட்டாலும் அதை விட்டு பிரிய அவனால் முடியவில்லை. புதிதாக பிறந்து தனது அறிவு கூர்மை கொண்டு மனமாற அதை அவன் இறுக பற்றி கொண்டான். அத்தி இலைகளை இணைத்து தைத்து தனது நிர்வாண இயல்பை மறைக்க ஒரு மேலாடை தயாரித்து கொண்டான். கடவுளின் ஊடுருவும் பார்வையிலிருந்து தப்பித்து கொள்ளத்தான். ஏதேன் என்பது களங்கமற்ற ஒரு பரவச நிலை. தன்னை உணராத ஒருமை அத்தி இலை மேலாடை அணிந்த மனிதனிடம் இருந்து கலன்று உழந்துவிட்டது. அவனுக்கும் வாழ்வு மரத்திற்கும் நடுவே கத்தி போன்ற தீ நாக்குகள். நன்மை தீமை என்ற இரட்டை வாயில் வழியாகவே ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறினான். புரிதல் என்ற ஒற்றை வாயில் வழியாக அவன் வெளியேறி இருக்கலாம். வாழ்வு மரத்திற்கு முதுகு காட்டி அவன் வெளியேறினான். இனி அவன் அதற்கு முகம் காட்டி திரும்பிச் செல்ல வேண்டும். தனது நிர்வாணத்தை மறைப்பதற்காகவும் தனது அவமானத்தை கவனமாக ஒளித்தி வைக்கவும் அவன் நெடிய பயணம் மேற்கொண்டு விட்டான், மிகுந்த சிரமப்பட்டு. தனது பயணத்தின் முடிவில் அவனது தூய்மை ஆடையை கலற்றிவிடும். அப்போது அவனது இதயம் தனது நிர்வாணத்திற்காக பெருமைப்படும். ஆனால் அது எளிதில் நிகழ்ந்து விடாது. அவனது பாவம் அவனை தன்னிலிருந்து விடுவித்து விட்ட பிறகே அது நிகழும். பாவம் தன்னைத்தானே அழித்து கொண்டு அதை நிரூபித்து காட்ட வேண்டும். அத்தி இலை மேலாடையின்றி பாவம் வேறு எங்கே இருக்க முடியும்? பாவம் என்பது வெறும் வேலிதான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள வேலி. அவனது தற்காலிகமான சுயத்திற்கும் அவன் காத்திருக்கும் சுயத்திற்கும் நடுவிலுள்ள வேலி. ஒரு கைப்பிடி அத்தி இலைகள் முதலில் அற்பமாக தோன்றி பிறகு பெரிய அரணாக மேலெழுந்து நிற்கும், தடுக்கும். தனது களங்கமற்ற பண்பை ஏதேன் மனிதன் கைவிட்ட நாள் முதலாய் அத்தி இலைகள் மேலும் மேலும் குவிந்து அம்பாரமாய் பெருகும். அவனோ அவற்றை கொண்டு ஆடைக்கு மேல் ஆடையாக நெய்து கொண்டே போய் சிரமப்படுவான். கிளிய கிளிய கிளிசல்களுக்கு ஒட்டு போட்டு கொண்டிருப்பான். மற்றவர்கள் தூக்கி இருந்த கந்தைகளையும் கொண்டு ஒட்டு போட்டு தைப்பான். இதற்கு காரணமாக அமைவது சோம்பலே. பாவத்தின் ஆடையில் போடப்படும் ஒவ்வொரு ஒட்டும் ஒரு பாவமே. கடவுளிடமிருந்து தொடர் வறுத்து கொண்டு விட்டதால் நிலை நின்றுவிட்ட அவமானத்தை தான் ஒட்டு போட்டு தைத்து கொண்டிருக்கிறான் அவன். அந்த அவமானத்தை வென்றுவிட அவன் முயற்சி செய்கிறானா? பரிதாபம். அவனது முயற்சிகள் எல்லாம் அவமானத்தின் மேல் அவமானமாக குவியவே செய்கின்றன, மேலாடை மேல் மேலாடையாக. மனிதனின் கலைகளும் கல்வியும் எல்லாம் அத்தி இலைகள் அல்லாமல் வேறென்ன? அவனுடைய பேரரசுகளும் நாடுகளும் இன பிரிவினைகளும் மதங்களும் எல்லாம் போர் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. அத்தி இலை வழிபாட்டு மரபல்லாமல் இவையெல்லாம் வேறென்ன? நன்மை தீமை பற்றியும் மரியாதை அவமரியாதை பற்றியும் நீதி அநீதி பற்றியும் அவன் கொண்டுள்ள கோட்பாடுகளும் அவனது கணக்கற்ற சமூக நம்பிக்கைகளும் சம்பிரதாயங்களும் ஒட்டு போட்ட இடுப்பு துணி அல்லவா? இன்பங்களுக்கான பெரும் பசி வேதனையுடன் பழுத்திருக்கிறது. செல்வங்களுக்கான பேராசை அவனை ஆதிக்கம் செலுத்துகிறது. வல்லமை பெறுவதற்கான தாகம் அவனை அடக்கி வைத்திருக்கிறது. மேன்மையான தோற்ற பொலிவிற்கான வெறி அவனை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவனது மிக பலவான அத்தி இலை மேலாடைகள் அல்லவா? தனது நிர்வாணத்தை மறைக்க மனிதன் பரிதாபமாக விரைந்து கொண்டிருக்கிறான். அதற்காக ஆடை மேல் ஆடையாக போட அவை அவனது தோளோடு ஒட்டி அவனது தோளாகவே மாறிவிட்டன. அவனது உடல் தோலுக்கும் அதற்கும் வேறுபாடே தெரியவில்லை. அவனுக்கு மூச்சு முட்டுகிறது. தனது பல தோள்களிலிருந்து விடுதலை பெற அவன் வேண்டுகோள் விடுக்கிறான். மனம் பேதலித்து போய் அதன் சுமை குறைக்க அவன் படாத பாடுபடுகிறான். அவன் தனது சுமை இறக்கினாலன்றி நிம்மதி கிடைக்காது. அவன் தனது அதிகப்படியான தோள்களை புறக்கணிப்பதற்கு பதிலாக அவற்றை இறுக பற்றி கொண்டிருக்கிறான்.
அவன் நிர்வாணமானால் அது முழு ஆடை அணிந்ததற்கு ஒப்பாகும். நிர்வாணம் அடைவதற்கான சமயம் கைக்கெட்டும் தொலைவிலேயே இருக்கிறது. உமது அத்தியிலை மேலாடைகளை உரித்து எறிவதற்கு உதவத்தான் நான் வந்திருக்கிறேன். பிறகு ஏக்கம் கொண்ட உலக மக்கள் அனைவரும் தமது மேலாடைகளை கலற்றி வீச நீங்கள் உதவக்கூடும். நான் வழி மட்டும் காட்டுகிறேன். அவரவர் தமது மேலாடைகளை கலற்றி வீசிவிட வேண்டும். அந்த காரியம் எவ்வளவு வேதனை தருவதாக இருந்தாலும் சரி. உங்களை காப்பாற்ற ஏதாவது அற்புதம் நிகழும் என்று எதிர்பார்க்காதீர்கள். வேதனைகளுக்கு அச்சப்படவும் வேண்டாம். உமது நிர்வாண புரிதல் உமது வேதனையை என்றென்றும் நீடித்திருக்க வல்ல ஆனந்த பரவசமாக மாற்றிவிடும். அப்போது நீங்கள் புரிதலின் நிர்வாணத்தில் உங்களை காண்பீர்கள். அப்போது இறைவன் உங்களை அழைத்து இப்படி கேட்பார், எங்கே இருக்கிறாய் நீ? அப்போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், அச்சம் கொள்ள மாட்டீர்கள். இறைவனது பார்வையில் படாமல் ஒளிந்து கொள்ளவும் மாட்டீர்கள். நடுங்காமல் தலைப்படாமல் புனிதமான சாந்தமான நிலையில் நின்று இறைவனுக்கு பதிலும் சொல்வீர்கள். எம்மை பாருங்கள், எமது ஆத்மா, எமது இருப்பு, எமது சுயத்தை பாருங்கள். வெட்கத்தாலும் அச்சத்தாலும் வேதனையுடன் நெடுவழி நடந்துவிட்டோம். காலத்தின் விடியலில் நீங்கள் எமக்கு அருளியது கொடுமையும் துன்பமும் கொண்ட நன்மை தீமைகளின் கரடுமுரடான பாதைதான். மாபெரும் வீட்டு ஏக்கம் எமது கால்களை விரட்டியது. நம்பிக்கை எமது இதயத்தை நிலைநிறுத்தியது. இப்போது புரிதல் எமது சுமைகளை கீழிறக்கி வைத்துவிட்டது. எமது காயங்களுக்கு கட்டு போட்டது. உமது தெய்வீக சந்நிதியில் பிறப்பு இறப்பின் நன்மை தீமையின் நிர்வாண நிலையில் எம்மை கொண்டு வந்து நிற்க வைத்தது. எல்லாம் இந்த புரிதலே. மாயையான இருமையின் நிர்வாண நிலை இது. உமது எல்லாம் தழுவிய சுயத்தை தவிர எமது சுயத்தின் நிர்வாணம் இது. உமது திரு முன் வெட்கம் எதுவும் இல்லாமல் எமது அத்தியிலை ஆடைகளை களைந்துவிட்டு அச்சமின்றி ஒளிமயமாய் நிற்கிறோம் பாருங்கள். நாங்கள் ஒருமைப்பட்டிருக்கிறோம் பாருங்கள். நாங்கள் வென்றெடுத்து விட்டோம். இப்படி நீங்கள் சொன்ன பின் இறைவன் தமது எல்லையற்ற அன்பினால் தழுவிக்கொள்வான். உம்மை நேராக தமது வாழ்வு மரம் நோக்கி இட்டுச் செல்வான். இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன். அப்படியே உமக்கும் உபதேசிக்கிறேன். நரோண்டா. எரியும் நெருப்பை சுற்றி நாங்கள் அமர்ந்திருக்கையில் குரு இவ்வாறு கூறினார்.